guys, welcome to question of the day. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நீங்க ABCD கொஸ்டின் கூட அட்டெண்ட் பண்ணலாம். அது என்ன ABCD கொஸ்டின்? சோ காம்பவுண்ட் A C2H4O2 அப்படிலாம் கொடுப்பாங்க, கரெக்டா? சோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஓகே, சோ இந்த கொஸ்டின் எந்த லெசன்ல இருந்து? கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் ஆல் ஹோமோலாகஸ் சீரிஸ். First, homologous series அப்படின்னா என்ன அர்த்தம்? It's a particular family, right? So we can say alkane, alkene, alcohol, இதெல்லாம் தான் நம்ம homologous series அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எல்லாத்தோட ஜெனரல் ஃபார்முலா நம்ம குயிக்கா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்கேன். ஸோ ஆல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க. எஸ், the general formula is CnH2n+2. Okay, what about the alkene general formula? Alkene is CnH2n, that is alkene. Alkyne oda general formula, it is CnH2n-2. எல்லாத்துலயுமே பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு -2 இருக்கும். சோ இங்க +2 இருக்கு, அதுல இருந்து அகைன் நீங்க -2 பண்ணீங்கன்னா CnH2n, அதுல இருந்து ஃபர்தரா -2 பண்ணும்போது ஆல்கைன். முக்கியமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்கீனும் சரி ஆல்கைனும் சரி மினிமம் 2 கார்பன் ஆட்டம் இருக்கணும். அப்போ இது ரெண்டுத்துலயுமே ஃபர்ஸ்ட் மெம்பர் பாத்தீங்கன்னா ஈத்தீன் அண்ட் ஈத்தைனா தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஈத்தீன் அண்ட் ஈத்தைன் சொல்லியாச்சு. அப்ப செகண்ட் மெம்பர் யார் இருக்கும்? இட் இஸ் ப்ரோபீன் அண்ட் தென் ப்ரோபைன். ஓகே, சோ ஹோமோலாகஸ் சீரிஸ் இதெல்லாம் எங்களுக்கு ஈஸி. பட் ஆல்கஹாலுக்கு இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துடலாம். ஓகே, சோ fourth one, functional group. Let's take an alcohol. Okay, so in the formula it is CnH2n+2O. இதான் நம்மளோட ஃபார்முலா. ஆர் எல்ஸ் நீங்க இன்னொரு விதத்துல கூட எழுதலாம். You can write CnH2n+1OH. so இங்க இருக்கிற ஹைட்ரஜன் நான் என்ன பண்ணிருக்கேன், சோ இதுல ஆட் பண்ணிட்டேன்னா CnH2n+2 ஓன் கிடைக்கும். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா ஃபார் ஆல்கஹால். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எது கூட ரிலேட் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காம்பவுண்டோட ரிலேட் பண்ணி கூட நீங்க ஜெனரல் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொல்லி தரேன். லெட்ஸ் டேக் அன் மெத்தனால். மெத்தனாலோட ஃபார்முலா என்னது? இட் இஸ் CH3OH. நான் என்ன பண்றேன், இந்த ஹைட்ரஜனை இது கூட இன்க்ளூட் பண்ணிடுறேன். அப்ப என்ன கிடைக்கும்? CH4O கிடைக்கும், கரெக்டா? சோ கார்பனோடது நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன், வாட் எவர் த நம்பர். இங்க பாருங்க, நான் 2n பண்றேன். அப்ப 2 into 1 என்னது? இட் இஸ் 2, ரைட்? பட் மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு நம்மளுக்கு? we have 4 ஹைட்ரஜன். சோ இங்க இருக்கிற கார்பனை நான் என்னவா எடுத்துக்கிறேன்? I am just considering as n. whatever the number, I am just considering as n. okay, so n எடுத்தாச்சு. next 2 into 1 இருக்கு, which is 2. அப்ப இன்னும் நான் எத்தனை ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும்? 2 ஹைட்ரஜன். அப்ப +2 and ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. See, இது மாதிரி உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச மாலிக்யூல்ல இருந்து கூட நீங்களா ஜெனரல் ஃபார்முலாவை எழுத முடியும். ஓகே, எஸ். அப்போ ஆல்கஹாலோட ஜெனரல் ஃபார்முலா பார்த்தாச்சு. what is the next one? let's come to the carboxylic acid. carboxylic acid COOH, correct, right? so இதோட ஃபார்முலா என்னன்னா CnH2nO2. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரொசீட் பண்ணலாமா? லெட்ஸ் கம் டு த இம்பார்ட்டன்ட் ஒன். ABCD கன்வர்ஷன்ல கேட்டுட்டே இருக்காங்க. சோ CH3COOH, கரெக்ட், ரைட்? எத்தனை கார்பன்? 2 கார்பன் ஆட்டம் C2. எத்தனை ஹைட்ரஜன்? 4 ஹைட்ரஜன். எத்தனை ஆக்சிஜன்? 2 ஆக்சிஜன். அப்ப C2H42 நீங்க எப்படி எழுதலாம்? CnH2n and then O2. கண்டிப்பா 2 ஆக்சிஜன். இங்க இருக்கிற நம்பர் எக்ஸாக்டா நம்மளுக்கு டபுளா இருக்கும். அப்ப அது கார்பாக்சிலிக் ஆசிட். இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிடும் சரி எஸ்டருக்கும் சரி ரெண்டுத்துக்குமே சேம் ஜெனரல் ஃபார்முலா. ஓகே, சோ கார்பாக்சிலிக் ஆசிடா இருந்தாலும் சரி ஆரல்ஸ் எஸ்டரா இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஜெனரல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா CnH2nO2. சோ லெட்ஸ் கம் டு தி நெக்ஸ்ட் ஒன். கார்பாக்சிலிக் ஆசிட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் யாரு? ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் and then ketone. so இது ரெண்டுத்துக்கும் சேம் ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. the formula is CnH2nO. okay, O2 இருந்ததுன்னா that is carboxylic acid or ester.
வெறும் ஓன் மட்டும் இருந்ததுன்னா இட் இஸ் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். அப்போ எப்படி நாங்க ஆல்டிஹைடா கீட்டோனான்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கிவன் யூசஸ். நீங்க அப்ளிகேஷனை வச்சு அது ஆல்டிஹைடா கீட்டோனான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ பாருங்க, so there is a compound having C2H4O2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க மாலிகுலர் ஃபார்முலா. அது வந்து ப்ரிசர்வேட்டிவ்க்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? we can say that is carboxylic acid, vinegar, acetic acid சொல்லலாம். அதுவே ஃப்ரூட்டி ஆர்டர் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம்? that is ester. இது மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் தி யூசஸ் வச்சு அது ஆல்டிஹைடா இருக்குமா, கீட்டோனா இருக்குமா, கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்குமா, எஸ்டரா இருக்குமான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஜெனரல் ஃபார்முலா for all homologous series நம்ம பார்த்தாச்சு. hope this will be helpful guys. வேற இது மாதிரி ஏதாவது question of the day உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. we will meet in the next question of the day series. okay, so like this video and subscribe our channel. thank you.